வணக்கம் சார். வணக்கம் சைமன். டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து எப்படி சார் இருந்தது? வேற லெவலில் இருந்ததா? தில்லுக்கு தூட்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு சீரீஸாக நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு வந்தப்போ சந்தானத்துடைய அந்த காமெடி முதல்ல வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஆரம்பித்து அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ இல்லைங்க நான் வந்து ஒரு ஹீரோவுக்கான ஒரு காமெடினா நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி ரெண்டு விஷயம் இப்போ வந்து STR 49 வந்து நான் பழையபடியே காமெடி நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின் போது ஒரு தமிழ் சினிமாவுக்கு காமெடிக்கு கிடைச்ச ஒரு ஆக்சிஜன் கூட சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பு தான் சரி டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு போனது. தொடர்ச்சியாக அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு, அந்த தொடர்ச்சியாக அந்த படத்துக்கு கொடுத்த ப்ரொமோஷன் இதெல்லாம் தாண்டி சந்தானம் இதில் என்ன ப்ளே பண்ணியிருக்க போகிறார் என்னென்னா வந்து இன்றைக்கி இந்த 2K கிட்ஸ் அப்புறம் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்களில் வந்து ஃபிலிம் ரிவ்யூவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தான் வந்து நம்மளை போட்டு சாத்துறவங்களும் உண்டு, வாழ்த்துறவங்களும் உண்டு. பெரும்பாலும் வந்து அப்புறம் கடுமையான விமர்சனம் என்னென்னா, எப்பா நாங்கள் கோடிக்கணக்கில் வச்சு செலவு பண்ணி படம் எடுக்கிறோம், நீங்கள் வந்து உட்காந்து வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறீங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு, அதிலே எப்படி நியாயன்ற மாதிரியான விஷயம் வந்து அப்புறம் பப்ளிக் பைட்ஸ் கொடுக்குறவங்களாம் திட்ட ஆரம்பித்த சம்பவங்கள்லாம் உண்டு வந்து வளவீச்சு தேடின ஒருத்தர் நம்பர் தாத்தாவெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க வந்து எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து தமிழ்வாணன் சொன்னது தான் வந்து ருசி பார்க்குற எல்லாரும் சமைக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு. நீங்கள் ருசி பார்க்குறவங்க சமையல்காரன் ஆக முடியாது இல்லை, நீங்கள் சமையல்காரன் அவங்க தான் வந்து அதுக்கு ருசி பார்த்து சொல்கிறதுக்கும் ஆள் வேணும் இல்லை. நம்ம ஒரு படத்தை திட்டினாவே அதுதான் சார் சொல்கிறாங்க, நீ ஒரு படத்தை எடுத்து காமி அதில் நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்றாங்க. பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்தே இது உண்டுங்க வந்து இப்போ வந்து இதுன்னு கிடையாது வந்து. அதான் நான் திரும்ப சொல்கிறேன் வந்து அப்படி பார்த்தா விமர்சனமே இல்லை போயிடுமே. நல்ல படங்கள் நல்ல படம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நல்ல படங்கள் இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து. எத்தனை முறை பார்த்தாலும் அந்த படம் சலிக்காத படமாக இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு போனால் என்ன சொல்ல போகிறாங்க வந்து? சந்தானத்து இந்த படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று வருமே. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற டைலாக் தான் சார் அதை அவர் எடுத்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற டைலாக் ஏங்க வந்து எல்லாருக்கும் வந்து இதுவாக இருக்கலாம் வந்து. அதை நான் திரும்ப சொல்கிறதான் வந்து ஒரு ஓடாத படத்தை நீங்கள் என்ன தான் பூஸ்ட் பண்ணி என்ன தான் ரிவ்யூ கொடுத்து நல்ல படம்னு சொன்னாலும் ஓடாது. இந்த படம் ஓடும் அப்படின் பொழுது அதை மீடியாக்கள் ரிவ்யூவர்ஸு பூஸ்ட் பண்ணும்போது அந்த படம் வந்து ஹிட் ஆகும். இதுதான் இருக்கிறது வந்து. இது காலகாலமாக இருக்கிற ஒன்று தான் வந்து. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஓகே டிடி நெக்ஸ்ட் லெவல் இது என்ன அப்படின்போது செல்வராகவன் ஒரு தியேட்டர் ஓனர் வந்து அவருக்கு இந்த ரிவ்யூ பண்ணுறவங்க மேலாம் ஒரு பெரிய கடுப்பு இருக்கும். கடுப்பு மீன் கோபம் வந்து என்னென்னா இவ்வளோ கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறோம் அந்த கோபம் தான் வந்து இவன் உட்காந்து வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அனாவசியமாக ரிவ்யூ பண்ணிட்டு போகிறாங்க, அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு கூப்பிட்டு வச்சு காலி பண்ணுறாரு அவங்கள. ஒரு கட்டம் தான் அவரையும் காலி பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அவர் பேயாக மாறி அவர் ஒரு தியேட்டருக்கு இன்வைட் பண்ணி வாங்க இந்த படம் பாருங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு அவங்கள வந்து காலி பண்ணுறத ஒரு சம்பவம். அப்படி ரிவ்யூவராக இருக்கிற சந்தானம் அவர் பேர் என்ன வந்து ஆக்சுவலாக கிசா 47 கிசான் மாதிரி ஒரு பிள்ளைங்க கெட்டப்பில் இருக்கிறது அதெல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இது அந்த கெட்டப்பு அதெல்லாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு செல்வராகவன் தரப்புலேருந்து ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்குறதுக்கு ஒரு இன்வைட் ஒன்று வருது. அப்படி முதல் நாள் அப்படி போய் தேட்டரை போய் பார்க்குறாரு. தேட்டரை பார்த்தா ஒரு அமானுஷமாக பாழடைஞ்ச தேட்டராக இருக்குது. ஓடுதா ஓடலையா, அது கல்யாண மண்டபமா இல்லை குடோனான்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் ஃபேமிலி கிளம்பி அங்கே போய் படம் வாங்க போயிட்டாங்க. என்னவோ ஏதோன்னு போய் அங்கே அவர் உள்ளே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தூக்கி உள்ள ஸ்க்ரீன் உள்ளே போட்டுடுறாரு செல்வராகவன். அங்கே வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க எல்லாம் கேரக்டராக மாறிடுறாங்க. ஒவ்வொரு லேயராக வந்து ஒரு 5 லேயர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உயிரோடு இருந்தால் ஓடி போயிடுங்க, இல்லைனா காலி. அவ்வளோதாங்க படம். இதுக்கு மேலே சொன்னால் வந்து ஏயா மொத்த கதையும் சொல்லிட்டேயா நாங்கள் எப்படி படம் பார்க்குறதுன்ற கதை இவ்வளோதான் சொல்லி இதுதான் ஆனால் நிறைய வச்சுருக்காங்க வந்து. இதுதான் வந்து அந்த கதையோடைய ஒரு கதை கருன்னு கூட சொல்லலாம் வந்து. காமெடி இருக்கான்னு ரொம்ப ரகசியமாக கேட்குறீங்க வந்து. சந்தானம் படம் அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு வந்து காமெடின்ற ஒரு விஷயம். நீங்கள் வடக்குப்பட்டி ராமசாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சுருந்தாரு. அந்த படத்தில் வந்து த்ரோட்டாக வந்து ஒரு காமெடி செயின் மாதிரியே போயிட்டே இருக்கும் வந்து, திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும் வந்து. உங்களுக்கு சொல்லணும்னா கூல் சுரேஷ் வச்சு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாங்க வந்து. ஒரு வெய்ய காலம் அவர் எங்கேயோ ஒரு கூட்டுன்னு போவாங்க வந்து. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு இருப்பார் ஒரு முள்ளு பதரில். அவர் எழுந்து போயிடுவார். ஒரு வெய்ய காலத்தில் வந்து அப்படி நடந்து போகும்போது அவர் செருப்பில் என்னங்க அது வெய்ய காலமாக இருக்குது இப்போ கூட ஒரே சேராக இருக்குது போது தியேட்டர் பயங்கரமாக சிரிச்சிடும். இதுலேயும் அது மாதிரி ஒரு டட்டி காமெடி ஒன்று வச்சிருக்காரு. சார் அது ரொம்ப மோசமாக இருந்தது சார். 20 நிமிஷத்துக்கு அது வருது சார். அவர் பாவு நிழல்கள் ரவி அவரை கூப்பிட்டு வந்து வைத்தால போகுதுன்னு அவர் படம் ஃபுல்லாக பாத்ரூம்லேயே தான் சார் உட்காந்து கட்டத்தில் தொட்டி தூக்கி வச்சிடுறாங்க. ஐயோ சார் அந்த சீன்லாம் தொட்டியோட அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த மலம் ஜலங்களை வந்து அதிகம் யூஸ் பண்ணுறது யாருன்னா கமலஹாசன் தான் அவருடைய படங்கள்ல. ஆமாம், அதே ஒரு கிளாஸாக சொல்லுவார். அது வந்து இதுலேயும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாண்டி காமெடி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குங்களா, காமெடி இருக்கிறதுக்கான இடம்னு ஒன்று இருக்குங்களா, இந்த பிளேஸ்மெண்ட்டு அது நிறைய இடங்கள்ல இருந்து அதை ஏன் அங்கே வந்து அவங்க பஞ்ச் பண்ணல
அந்த காமெடியை சரியாக பஞ்ச் பண்ணலன்ற ஒரு ஏக்கம் எனக்கு படம் பார்த்து எனக்கு இருக்குது. அது காரணம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் சந்தானத்துடைய பெரிய பலமே இருந்தால் கவுண்டர் தான். கவுண்டர் 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 கவுண்டர்னு அடிக்கிறது அந்த கவுண்டர் வந்து. இதில் கவுண்டருக்கு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் சிரிப்பு வரலன்ற ஒரு சின்ன வருத்தம் தான் அது. ஒருவேளை அந்த புள்ளிங்கோ கெட்டப்பில் அவர் பேசுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்துச்சு சார். அதனால அவர் அந்த இதில் கவுண்டர் அடித்ததால் அது ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு. மேபி அது கூட இருக்கலாம் வந்து. ஏன்னா அந்த புள்ளிங்க கெட்டப் இவருக்கு செட் ஆகதான்னு தோணு இருக்குது வந்து. அந்த இடத்துல அந்த டயலாக் வந்து சரியாக பொருந்துதா அப்படின்ற மாதிரி இருக்குது. மாமா எடு சாமா அப்படின்னு சொல்கிற இடத்துல தியேட்டரே வந்து கலகலகலன்னு பயங்கர இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லை சார். ஐயோ, இது பிரமாதமான படங்க வந்து. ஆரம்பத்துலேருந்து வந்து அந்த சந்தானம் டீம், அந்த லொல்லு சபா டீமுக்கான ஒரு பெரிய பலம்னு கூட சொல்லலாம் வந்து. இந்த படத்தில் ஏன் சார் அவங்கள நிறைய யூஸ் பண்ணல? லொல்லு சபா டீம் வந்து நிறைய பேர் இல்லை, மாறன் சார் மட்டும்தான் இருந்தார். ஏன் அவங்கள யாரையுமே யூஸ் பண்ணல? மனோகர் பெரும்பாலும் அவருடைய படங்கள்ல இருப்பார். லொல்லு சபா மனோகர் வந்து அவரும் இல்லை வந்து. இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரியஸான கதை சைமன். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் சீரியஸாக பண்ணால் சீரியஸான படம். இது வந்து காமெடியாக எடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரேமானந்த் வந்து. அந்த காமெடியில் வந்து நிறைய இடங்களில் திரும்ப சொல்கிறது என்னென்னா, அந்த காமெடி பஞ்ச், அந்த காமெடிக்கான ஸ்பேஸை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கலாம். அதையும் தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருக்குது. நீங்கள் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது, நான் உட்காந்து பார்த்த தியேட்டரில் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பின் ட்ராப் ஆகிடுது. சில இடங்களில் மட்டும் சிரிக்கிறாங்க. இது சந்தான படத்துக்கு இப்படி நடக்கவே நடக்காது. ஒரு ஓப்பனிங் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும், மறுபடியும் அடங்கும், சிரிப்பு வரும், அடங்கும். இங்கே ஒரு சிரிப்பு வருது, அப்புறமா அடங்கி போகுது, அவ்வளோதான் வந்து. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு மைனஸாகவே தெரியுது. ஓகே சார். சார் படத்தில் இடம்பெறாத அந்த பாட்டு, இந்த பாட்டை கேட்டிங்களா? கேட்டேங்க வந்து. அது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க வந்து. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்துவா சூரியன் படத்தில் வந்து 18 வயசு இளமுட்டு மனசன் தேவா ஆமாம் அப்படியே கந்தசஷ்டி கவசத்தை வச்சு அடிச்சிருப்பாரு வந்து. எந்த விதத்தில் வந்து அப்போ என்னன்னா இது மாதிரியான இதெல்லாம் கிடையாது. அது மாதிரி நிறைய பாட்டுகள்லாம் கூட சொல்லலாம். இந்துன்னு ஒரு படத்தில் கூட ஒரு பக்தி பாடல் தூக்கி அப்படியே பண்ணியிருப்பாங்க வந்து. இதெல்லாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து திருப்புகழ் இன்னைக்கு வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இது. திருப்புகழ் வந்து அருணகிரிநாதருடைய பெரியது. கவுண்டமணி காமெடியில் வந்து திருப்புகழை பாட வாய் மணக்கும் அப்படின்னு ஒரு கேரக்டர் விட, அப்போ பல்வலகத்தை பட நாய அப்படின்ட்டு சொல்லுவார். இந்த மாதிரி காலகட்டமாக இருந்தால் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. இதில் வந்து ஒரு கோவிந்தான்ற ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கு வந்து ஆந்திராவில் வந்து 100 கோடி ரூபாய் நஷ்டம் வேணும் அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தா திரைப்படத்தில் எதையுமே வைக்க முடியாது அவங்களால வந்து. அந்த பாட்டு எனக்கு ஒன்றும் பெரிய இதுவாலாம் இல்லை, அது வேறு வழியில்னு எடுத்திருக்காங்க வந்து. இப்போ வந்து ஒரு படம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பழைய பாட்டுகளை யூஸ் பண்ணுறது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இந்த படத்தில் வந்து பழைய பாட்டுகளை யூஸ் பண்ணலனாலும் ஒரு சில இடங்களில் ரெஃபரன்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆன மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை சார். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, நம்ம அது சொல்லலாமான்னு தெரியல. பட்டு 2-3 இடத்துல நான் ஒன்று கூட சொல்லிடுறேன். இந்த மஞ்சுமல் பாய்ஸ். ஆமாம், அது வந்து அந்த கரெக்டாக ஒரு சந்தானம் மேலே வரும்போது பேய் ஒரு தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், தூக்கும்போது அந்த பாட்டு வரும். அது ரைட்ஸ் வாங்கினாங்களா தெரியல, அதுக்கு வேற கேஸ் போடுவார். அது என்ன பண்ணாங்க, அது ஏங்க நமக்கு பிரச்சனை வந்து. நீங்கள் இந்த சீனை சொன்னதுக்கே வந்து இங்கே திட்டுவாங்க வந்து, ஏன்பா சீனெல்லாம் சொல்லிட்டி அப்படின்னு. அவன் தேட்டரில் பார்த்தாலும் பெருசாக எஃபெக்ட் இருக்காது சார், அதனால சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருந்ததும் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல். அது வரும்போது யாருமே எதுவுமே கத்தலை சார், அமைதியாக தான் உட்காந்து. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு கேரக்டர் வந்து ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கிட்டே இருக்கும். ஆமாம், இவர் கீழே பார்த்து சொல்லுவாப்புல வந்து, என்ன கீழே பார்த்து சொல்கிறோன்னு அதை கீழே சப்டைட்டில் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்ற இடத்துல வந்து அது மாதிரி ஒரு 10 சீன் இருந்ததுன்னு வச்சுங்க. ஆமாம், நல்லா சூப்பராக இருந்திருக்கு அந்த படம் வந்து. 2-3 பாட்டோட ரெஃபரன்ஸும் வச்சுருக்காங்க சார். அது தெலுங்குலேருந்து ஒரு பாட்டு வருது, அப்புறம் நம்ம தமிழ்லேருந்தே 2-3 பாட்டு வச்சுருக்காங்க. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையோ, கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேணும்னு இது வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதனால் எங்கேயாவது வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி இருந்தது. அது எப்படி சார் இருந்தது? நீங்கள் கரெக்டான இடத்துல அதை பொருத்தி பார்க்கணுன்றார்கள் இல்லை, அது வந்து நம்ம ஒரு திரைப்படமாக பார்க்கும்பொழுது அது சரியாக இதுவாகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் சொல்ல பெரும்பான்மையான படங்களை வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உடனே சென்சார் அமைச்சிட்டு வந்து நீங்கள் இல்லைனா எடிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் காப்பி பார்க்க வேண்டிய இதுவும் கிடையாது. ஒரு படத்தை வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி அல்லது அது ரெடி ஆகிட்ட பிறகு அதை ஃபஸ்ட் காப்பிலேருந்து எத்தனை முறை போட்டு பார்க்குறீங்க வந்து. பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லைங்களா, இது கரெக்டாக பார்க்குற நமக்கு ஒரு முறை பார்க்குறக்க ஆடியன்ஸுக்கே தெரியும் போது இவங்களுக்கு தெரியாதா, ஏன் இதை வந்து ரீஷூட் மாதிரி அப்புறம் ஏன் இதை வந்து ஆர்டர் பண்ணி எடிட்டிங்லையோ இதுலையோ பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதை பார்க்கும்போது கூட எனக்கு தோணுச்சு வந்து. ஆமாம் சார், அதுக்கு நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த வார்த்தைகளை அப்படியே யூஸ் பண்ணது தான் பிரச்சனை, இது வேறு வேர்ட்ஸ் போட்டிருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது, அந்த சாமி பாட்டு அப்படியே வருது, அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அது எந்த சந்தானம் அவரும் நமக்கு தெரியும் அவர் எப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சந்தானத்தை நிறைய பேர் சங்கின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்து இதோ சொல்ல அந்த அளவுக்கு ஒரு பக்தியான ஒரு நபர் தான். அவரே கூட சொல்லியிருந்தாரு, நானே ஒரு பெரிய பெருமாள் பக்தன், ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் கீழ்த்திருப்பதிலேருந்து படிக்கட்டு ஏறி தான் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பேன். நான் வந்து ஏங்க பண்ண போகிறேன்னாங்க. ஆனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது கடைசி நேரத்தில் ரைட்டு அந்த பாட்டை இது பண்ணிவிடுவோம், எடுத்து வச்சுருவோன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் அப்படி ஒன்றும் ஒரு யாரையும் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ அல்லது பெருமாளை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஓகே சார். முட்டராஜேந்தர் படத்தில் நடிச்சிருக்காரு, அவரோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி சார்? நல்லா இருந்தது. முட்டராஜேந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவரே கூட ஒரு இன்டர்வியூ இப்போ தான் பார்த்தேன். நான் ஒரு ரொம்ப சீரியஸான வில்லன் நினச்சிட்டு இருந்தேங்க. வந்து ஒரு சந்தானம் தான் பார்த்து என்ன இப்படி ஒரு காமெடி நான் மாற்றிட்டாரு. அதுவும் எனக்கு பரவாயில்லைங்க, வாய்ப்பு வந்துட்டு இருந்தது. பாஸ்கரன் படத்தில் வந்து நீங்கள் தாங்க வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி நடிக்க மாட்டேன்டாப்லையாம், ஓடி போயிருன்னு. அப்புறம் வந்து அவர் கூப்பிட்டு நடிங்க நீங்கள் அப்படின்னு நடிக்க வச்ச பிறகு டோட்டலாக மாறினது. இந்த படத்துலையும் அவரை சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. வந்து குறிப்பாக எனக்கு அந்த கிரகணம் பிடிக்கிற சீன் இருக்குங்க, அந்த சீன் சூப்பராக இருந்தது சார். எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன முழு நிலவு அப்படியே இருக்கு அப்படின்னு பார்த்தா சைடில் ஒரு லைட்டை வச்சுட்டு ஊதிட்டு அந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு 10-15 சீன் இருந்ததுன்னு வச்சுங்க, சூப்பராக இருந்திருக்கும். வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. மற்றக்கிட்ட மாறன் கூட வராரு. வந்து அவர் வர இடத்துல ஒரு மாறன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங், ஒரு டக்குன்னு ஒரு அடிக்கிற ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா. அப்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் மாயா பஜாரோ ஏதோ ஒரு ஷோ ஒன்று வரும், வந்து அதுலேயே கலக்குவார். சொல்லுறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதிலே கலக்கவாப்பில். இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது எந்த இடத்துல காமெடியை கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னு தான் பெரிய டவுட்டாக இருக்குது. என்று ஜிவிஎம் அவரை வந்து படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஜிவிஎம் யாஷிகாவுக்கு ஒரு காம்பினேஷன் ஷாட்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா சார்? ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வராரு, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாரு, திரும்ப கிளைமேக்ஸில் வராரு. அது எப்படி இது அது பார்க்கும்போதே நமக்கு எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது சார். உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான் பெரிய எல்லாரும் ஆரம்பத்துலேருந்தே கேட்டு படத்துக்கான எதிர்பார்ப்புக்கும் இன்னொரு காரணம் அதுதான். ஏன்னா ஜிவிஎம் மாதிரியான ஒரு டைரக்டர்லாம் வந்து அவர் நடிக்க வந்ததே பெரிய ஆச்சரியம். வந்து நடிக்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் எப்படி அவர் பாட்டை எடுத்தே அவரே வந்து அவங்க எடுத்தே அவனே போடுறதுன்றவங்களே, அது மாதிரி அவருக்கு பாட்டை எடுத்து பண்ணும்போது சந்தானம் தொடர்ந்து அந்த ப்ரொமோஷன்லேயும் பேட்டிகள்லையும் சொல்லிட்டு இருந்ததுனால நீங்கள் படமாக பாருங்கள் அது தெரியும் அப்படின்னு. அது ஏதோ ஒரு பாசிங் சீன் மாதிரி அது போய் முடிஞ்சது. வந்து அது இன்னும் கூட கொஞ்சம் இருந்திருக்கலாமா, அதுக்கான இன்னும் காரணத்தை ஒன்றும் வலுவாக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது. வந்து பட்டு அது எவ்வளோ பெரிய ஒரு கிளாஸான ஒரு பாட்டு வந்து, ஆனால் ஒன்று நெருடலாக தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப மோசமாகவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருந்த மாதிரி இருந்தது சார். கஸ்தூரி அவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து நடிச்சிருக்காங்க, அவங்களை ஏன் சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க? என்ன கஸ்தூரி ஃபேன் பொழுது நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை சார். ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து அம்மா கேரக்டரில் ஃபுல்லாக சாரீ கட்டிக்கிட்டு கோவிலில் சாமி கும்பிட்ற மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க எப்போ படத்துக்குள்ளே போனாங்களோ அப்போயிலேருந்து ஷார்ட்ஸு தான், ஃபுல்லாக ஷார்ட்ஸு தான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமே. படத்தில் இருக்க எல்லாருக்குமே ஷார்ட்ஸு தான், யாருக்குமே பேண்ட்டே கிடையாது. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. இது என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு கஸ்தூரி ஒத்துக்கிறதுக்கு இதே காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வந்து மேடம் உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான காஸ்டியூம் கொடுக்குறோம், நீங்கள் இன்னும் இளமையாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஓகே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற போது. ஓகே, அவங்கள்ட்ட கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாலாம் ஒன்று தெரியல. வந்து ஆரம்பத்தில் வந்து சந்தானத்துக்கு அம்மா கஸ்தூரியா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் சுமித்ரா. அப்புறம் பணக்காரன் படத்தில் அவங்க அம்மாவை நடிச்சப்போ எல்லாருக்கும் அது வந்து அது தெரியல. வந்து அப்படியே போயிடுச்சு. நிறைய பேர் கூட நிறைய ஆர்டிஸ்ட் கூட சொல்லலாம். வந்து அப்படின்போது இன்னும் சந்தானம் இளமையாக தான் இருக்கார். வந்து அது தெரியல. இதை தாண்டி யாஷிகா ஆனந்த், அப்புறமா வந்து முட்டராஜேந்திரன், இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த தியேட்டருக்குள்ளே போன இது இருக்கு இல்லைங்களா, அந்த 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 காமெடி இது வந்து இன்னும் கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு திரும்ப அதுதான் தோணுது. உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் இப்போ நீங்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த காமெடி எடுபடாது. இங்கே அவ்வளோ வாய்ப்பு இருந்தோம், ஏன் அதை சரியாக வந்து அங்கே உட்கார வைக்கல அந்த டைரக்டர் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது? சார் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா காமெடி வந்து ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆனாலும் மற்ற இடத்துலலாம் நமக்கு ரொம்ப என்னையா போய்கிட்டே இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் இருந்தது. இதில் எங்கே காமெடி வரும் அப்படின்ற தாட் இல்லாமல் இது எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கிளைமேக்ஸில் அதுலேயும் அவங்க இழுத்து விட்டாங்க சார். அதுவும் ரொம்ப இதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட அப்படியே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அப்படியே போது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஒரு கட்டத்தில் படம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது நானும் அப்படி தான் நினச்சேன். படம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். திரும்ப ஓட்டுறா இன்னொரு 20 நிமிஷத்துக்கு போகுது இன்னும். அதுவே ஒரு பெரிய இதாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஹாஃபு டவுன் தான்,
அதில் வந்து கிளைமேக்ஸ்ன்ற போர்ஷனுக்கு வந்தாச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் வில்லன்கள்லாம் செத்துட்டானுங்க, திரும்ப அவங்களுக்கு உயிர் வருது, அதனால திரும்ப சண்டை போடுங்க அப்படின்றது எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியல. திரும்ப அந்த 20 மினிட்ஸ்ன்றது ரொம்ப டிராகிங்காக. காமெடி படமாக இருக்கட்டும், ட்ராஜடி படமாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பலமான ஒரு கேரக்டராக இருக்கணும். அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அவன் ஆடியன்ஸ் எந்த விதத்துலேயும் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் அவனை கொண்டு வந்து வைக்கிறது பெரிய விஷயம். ஒரு கட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எழுந்துக்கலாமான்னும் பொழுது உட்காருங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் படம் இருக்குன்னும் போது அவன் இன்னும் சோர்ந்து போயிடுறாங்க. வந்து அதை வந்து சரி பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நிறைய ப்ரொமோஷனில் வந்து டைரக்டரை பற்றி சந்தானம் ரொம்ப பாராட்டியிருந்தார். பிரேமானந்த் பற்றி வந்து இவர் வந்து வெறும் காமெடி ஜானர் அல்லது வந்து ஹாரர் ஜானர்னு அதை கொண்டு போக மாட்டார், ஒவ்வொரு லேயராக அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிவிடுவார் அது அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அதுதான் ஸ்க்ரீன் பிளேக்கான ஒரு பெரிய பலம். அது இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தில்லுக்கு துட் ஆகட்டும், டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், அதுதான் ஒரு பெரிய பலமாக இருந்தது. வந்து இதில் ஏன் அப்படி எனக்கு என்னன்னா ஏதோ மிஸ்ஸிங்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, ஏதோ கம்மியாக இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல, பட் ஏதோ கம்மியாக இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்தது. ஓகே சார், படம் டெக்னிக்கலாக எப்படி சார் இருந்தது? டெக்னிக்கலாக ரொம்ப குட் மூவி. அதை தான் சொல்ல வந்து படத்தில் நம்ம ஒரே நெகட்டிவாக பேசிட்டு பாசிட்டிவாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வந்து உண்மையிலப்பா ஏன்னா முழுக்க நெகட்டிவ்னு நம்ம சொல்லிடுவார். டெக்னிக்கலாக நல்ல படம் வந்து ஒன்றும் கேட்டால் பார்த்தீங்கன்னா சந்தானம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னும் கூட சரியாக பண்ணியிருந்தாருன்னா அது சூப்பராக இருந்திருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. அந்த கேரக்டரை ப்ளே பண்ண வச்சது தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ராங்காக பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் படம் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கடகடன்னு கொண்டு போயிடுறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு படத்துக்கு இப்போ இருக்க ஆடுறது நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறது தான் பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது. வந்து டெக்னிக்கலாக அந்த படம் ஒரு குட் மூவி. படம் பார்க்கலாமா? ஒரு காமெடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். பெரிய அளவில் காமெடி அப்படின்னு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பூர்த்தியாகும்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வெளி வட்டாரம் இருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு ட்ராஜடியாக இருக்குது வந்து எல்லாருக்கும். அதனால் வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் அப்படி போய் ஜாலியாக சிரிச்சுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு. ஏன்னா சமீப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு குத்து குறிப்பாக தமிழ் சினிமாவில் காமெடி பஞ்சம், ஒரு காமெடி நடிகர்களுடைய பஞ்சம் பெரும் பஞ்சமாக இருக்குது. வந்துட்டார் STR 49லேயும் சந்தானம் வந்துட்டார். அந்த எதிர்பார்ப்பு கூட இந்த படத்துக்கு இன்னும் கூட அதிகமாச்சு. வந்து அந்த கடைசி படம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது கடைசி படம் ஹீரோன்னு சொல்லலை, அவர் வந்து நடிப்புன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. முந்தைய படங்களுடைய வெற்றியும் வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாக இருந்தது. ஓகே, ஒரு முறை போய் படம் பார்க்கலாம். அந்த டைலாகோட முடிச்சிருக்கேன் சார். நீங்கள் ஒரு படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் தலைமையில் வச்சு கூவி விட்டாலும் அந்த படம் ஓடாது. இந்த படம் ஓடும் அப்படின் பொழுது அந்த படத்தை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணும்போது மீடியா சப்போர்ட் பண்ணும்போது அந்த படம் வந்து ஒரு பெரிய ரேஞ்சை அடையும். வந்து அது மவுத் டாக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அது ரொம்ப நன்றி சார். வணக்கம்.